ஸ்டாலின் அவர்கள் சரி, அக்கா கனிமொழி அவர்களும் சரி, கடந்த எதிர்க்கட்சியாக இருக்கும் போகும்போது அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எந்த திட்டமாக இருந்தாலும் அதை எதிர்க்கிறதாவே ஒரு கொள்கையாக கொண்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மணல் கடத்தெல்லாம் அவங்க மிகப்பெரிய அளவில் செல்வாக்காக இருக்கக்கூடிய அந்த மதுரையில் இருந்து தான் எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு மதுரையிலாம் இங்கேருந்து நம்ம சென்னை டு கன்னியாகுமரி போகும்போது அவ்வளோ இயற்கை வளங்கள், அவ்வளோ மலைகள் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே வெட்டி எடுத்து தமிழ்நாடை தாண்டி மற்ற மாநிலங்களுக்கு இன்னைக்கு அவ்வளோ தூரம் கடத்திட்டு இருக்காங்க. இதை கடத்துறதுனால பார்த்தீங்கன்னா, அடுத்த தலைமுறை ஒரு கல் கோரி அப்படிங்கிறத தாண்டி மழை அப்படிங்கிறது இருக்குமா, அதை நான் என்னால் பார்க்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வியப்பாக கொண்டுட்டு போகிற அளவுக்கு இந்த சூழ்நிலைகள் இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னைக்கு ஒரு தெரு எங்கும் ராரி ராரியாக அந்த மணல்கள் இரவு பகல் பார்க்காம இன்னைக்கு கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஒரு போக்குவரத்து அவ்வளோ நெரிசலாக இருக்குது. ஒரு ஸ்கூல் பசங்களால் அந்த அந்த ரோடை கடக்க முடியாத சிச்சுவேஷன் இருக்குது. இன்றைக்கி அண்டை மாநிலமான கேரளாவுக்கு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஆங்கிள் அன்றைக்கி தமிழ்நாடு டு கேரளாவுக்கு எந்த வகையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வழித்தடங்கள் இருக்கும், அத்தனை இடத்துலையும் மணல் போயிட்டுருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், அங்கே ஒரு பொருள் கிடைக்காத ஒரு பொருளை நீங்கள் கொடுக்கலாம். இப்போ என்கிட்ட பால் இருக்குது, அங்கே பால் இல்லை, நான் பாலை கொடுக்குறேன். ஒரு மாடு இங்கே இருக்குது, அங்கே மாடு இல்லை, நான் மாடை கொடுக்குறேன். அது வருஷம் அங்கே மணலுக்கு பஞ்சமே இல்லை. அங்கே மணல், மரம், மலை சார்ந்த இயற்கை சார்ந்த ஒரு நாடு தான் கேரளா. அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா, கடந்த வருடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ மழை புயலில் மண் அரிச்சு தான் அந்த நாடே அந்த கேரளா தேசங்கிறது அழிஞ்ச போன காரணம். ஏன் அங்கே மண் அள்ளாமல் இருந்தால் அது ஒரு பெரிய காரணமாச்சு. ஏன்னா ஒரு ஆறு, ஒரு குளம் ஏரினா அதை வெட்டி தூர்வாரி அதை அப்புறமா தண்ணி போக்குவரத்து மாதிரி இருக்கணும். ஆனால் அவங்க அதை அள்ளாதனாலேயே மணல் மேடாகி தண்ணியெல்லாம் ஊருக்குள்ளே மக்களே அழிஞ்சாங்க. ஆனால் அவங்க அந்த இயற்கையை பாதுகாக்கணும், நம்மளுடைய தேசத்தை பாதுகாக்கணும், அடுத்த தலைமுறைக்கு இயற்கையாக வளங்களை நம்ம கொடுக்கணும்னு நினச்சி அவங்க அவ்வளோ பாதுகாக்கிறாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. இன்றைக்கி மண் இல்லை, மழையுமே 100ல் இன்றைக்கி 10% மலைகள் தான் இருக்குது. அவ்வளோ வெட்டி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இதை தடுக்கிறதுக்கு இன்றைக்கி போகிற அதிகாரிகளாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன கேள்வியிலேயே இருந்துச்சு, எல்லாரும் இன்றைக்கி கடத்தப்படுறாங்க. ஒன்று வண்டியை ஏற்றி கொள்கிறாங்க, இல்லைனா ரவுடிசத்தை வச்சு இவங்க வெட்டுறாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இவங்களுடைய ஆட்சி அதிகார முறை தவறு. இவங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளும் சரி, எந்த ஒரு கேள்விக்குமே பதில் சொல்கிறல. ஏன்னா அவங்க கூட அந்த முட்டு கொடுத்துட்டு இருக்கிறதா, சால்னா தட்டிகிட்டு இருக்கிறதா, இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்களோட செயல்பாடுகளும் அப்படி தான் இருக்குது. இவங்க மேடையில் மட்டும்தான் தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்களோ தவிர, இவங்களோட ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்குமான எந்த ஒரு செயல்பாடுகளும் இல்லை. நான் சொல்ல அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஒரு நல்லதை செய்யணும் அப்படின்னா, மனிதன் வாழ வேண்டும் அப்படின்னா நமக்கு இயற்கையை காப்பாற்ற வேண்டும். நீர், நிலம், காற்று, ஆகாயம், அந்த பஞ்ச பூதங்களையும் நம்ம நல்ல முறையில் பாதுகாத்தா மட்டும்தான் மனுஷன் நிம்மதியாக வாழ முடியும். செயற்கையாக செஞ்சுக்கலாம், ஆனால் இயற்கையை அழிச்சிட்டோன்னா அதை உருவாக்கவே முடியாது. ஒரு மனிதன் வாழணும்னா புழு, பூச்சி, பாம்புலேருந்து எல்லாமே இருக்கணும். அப்போ அந்த மழையிலேருந்து தான் நமக்கு நல்ல தண்ணீர் கிடைக்கிது, அப்புறம் மண் கிடைக்கிது, மரங்கள் கிடைக்கிது, அங்கே நிறைய உயிரினங்கள் வாழுது அந்த காடுகள்ல இருந்து. அப்போ அந்த மலையை, அந்த காடை நீ அழித்து தொழில் ரீதியாகவே எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா, அடுத்த தலைமுறை நம்ம தண்ணிக்கும் எல்லாத்துக்குமே நம்ம கையேந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாகிடும்.